வளர்க்கிறியா என்ன காரணம்? எனக்கு ரொம்ப நாளா தோசை சாப்பிடணும்னு ஆசைங்க. இந்த நாட்களாக தோசை சாப்பிடுறது ஆசையா? யாரோ அவனுக்கு தோசை சாப்பிடணும் ஆசை. ஆமாங்க, யாரோ எதாவது மேலே ஆசைப்படுறாங்க. எவ்வளோ எதாவது மேலே ஆசைப்படுறாங்க. ஆமாங்க, வீடு கட்டணுன்றாங்க. தோசை மேல ஆசைப்பட்டியா? நான் தோசை மேல ஆசைப்பட்டேன்னா ஐயோ, வீடு வாங்கணும்னு ஆசை, வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாங்க, வீட்டு மனை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, மாடு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. யாராவது எதாவது மேலே ஆசைப்படுறாங்க. எனக்கு தோசை மேல ஆசை வந்துச்சுங்க. தோசை மேல ஆசைப்பட்டுக்கிறியா? யாராவது வீட்டுக்கு போய் என் முண்டாடி பார்த்து தோசை கேட்டேங்க. கேட்டேன். என் முண்டாடி அச்சுக்குதா பெருப்புக்குதான்னு சண்டை போடுறாங்க. ஏண்டா குடும்பம் இருந்தாலும் வாங்கி போய் போட்டாதான் நீங்க கேள்வி கேட்க முடியும். அது இல்லாத தோசை சுட்டு பண்ண எங்க சுட்டு போடுவோம். என் முண்டாடி என்ன பார்த்து கேட்கறாங்க. என்ன கேட்டா? ஏ கம்னாடி, ஏ பேமானி, ஏ நக்காடி, ஆக்கி வைக்கிறேன், வரேன், புன்றேன், எதிர் விட்டு மேல போய் பட்டுக்கிறேன். உப்பு சட்டி உப்புக்குதுன்னு தெரியுமா? மிளகா டப்பாயில மிளகா தூக்குதுன்னு தெரியுமா? பெருப்பு டப்பாயில பெருப்புக்குதுன்னு தெரியுமா? உனக்கு எங்கடா தெரியும்? போட்டு வச்சா துண்ணுவேன். யார கைது பேசுகிறீங்க? போட மொண்டாடி என்ன கேக்குறாங்க? உனக்கு மனை உன்னை பார்த்து கேட்கிறா. கையை காட்டி இப்படி நீட்டாது அப்படி நீட்டு. என் மொண்டாடி கையை காட்டி என்ன திட்டுறாங்க. ஆமாங்க, என் மொண்டாடி கேட்ட உடனே நேரம் எங்க ஊர் நாட்டார் கடைக்கு போயிட்டு 2 கிலோ அரிசியும் 1 கிலோ உளுத்த பருப்பு வாங்கி போய் என் மொண்டாட்ட கொடுத்துட்டு 2 கிலோ அரிசிக்கு 1 கிலோ உளுத்த பருப்பா? ஆமாங்க, வாங்கி போய் கொடுத்துட்டு அரசாங்கத்துக்கு வேலைக்கு வந்து வேலையெல்லாம் வீட்டுக்கு போகும்போது தோசை நினைப்போடுதான் வீட்டுக்கு போறேன். அப்படியா? ஆமாங்க, வீட்டுக்கு போய் என் மொண்டாட்டியை பார்த்துட்டு ஆயமா 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 என் மொண்டாட்டி பேரு மனைவி பேரு ஆயம்மா. ஆயமா பேர் வச்சுக்கிறாங்க பாரு. அவங்க பொண்டாட்டி ஆயம்மா. பிறகு என் பொண்டாட்டி பேரு கூப்பிட்டு உடனே என் பொண்டாட்டி மாமா. என்ன மாமா? நல்ல மரியாதை. என் பொண்டாட்டி கூப்பிடுறாங்க. தோசை எடுத்துட்டு வாடி மாமான்னு சொன்ன உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு. ஆமாங்க, என் மொண்டாட்டி எடுத்துட்டு வாடி தோசைன்னு. என் மொண்டாட்டி அடுத்த தட்டுல தோசை எடுத்தாந்து வச்சுட்டு என் மொண்டாட்டி தட்டுல 2 தோசையும் என் தட்டிலையும் ஒரு தோசை வைக்கிறா. என்னமா அதேண்டா உன் மனைக்கு மட்டும் 2 தோசை 1 தோசை? நான் கேட்கறேங்க, ஏன்டி ஆயமா 2 கிலோ அரிசிக்கும் 1 கிலோ உளுத்த பருப்புக்கும் எத்தனை தோசை? மனைவி கூட சொல்லணும் ஆயமான்னு சொல்லாதீங்க. பொண்டாட்டி பாத்திரம் கேட்டேங்க. சரி, 2 கிலோ அரிசிக்கும் 1 கிலோ உளுத்த பருப்புக்கும் எத்தனை தோசை கேட்டேன். அதுக்கு என் மொண்டாட்டி சொல்றா, மாமா நான் 3 தோசை சுட்டேன். பார்த்து கத்துக்கு போறாங்கடா. என் மொண்டாட்டி சாமாஜிக்காரிங்க 1 கிலோவுக்கு 1 தோசை சுட்டு தின்ற நாயில பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என் மொண்டாட்டி செஞ்சு வச்சுக்கிறோம். கை பக்கு. சரி, பிறகு ஆயமா சரி ஏன்டி ஆயமா ஆயமான்னு சொல்லாத பொண்டாட்டி பேருங்க. மனைவி சொல்லு. என் தட்டுல 2 தட்டு 1 வெட்டி சொன்னேன். என் பொண்டாட்டி எனக்கு மேல பிடிவா கேட்கறாங்க. ஆமாங்க, நான் அடுப்படியா கஷ்டப்பட்டு சுட்டு எனக்கு 2 உனக்கு 1 தாங்க. எனக்கு பொண்டாட்டிக்கு மாத்து வரவே நடக்குது. ஆமாங்க, என் பொண்டாட்டி சொன்ன பாருங்க என்ன சொல்ல மாட்டேன். நான் ஒரு திட்டம் போட்டேன். என்ன திட்டம்? நம்ம 2 பேரும் சண்டை போடணும். யாரு பூ ஓட்டுறாங்களோ பூ ஓட்டு 1 பூ ஓட்டாலும் 2 ஓட்டாலும் திட்டம் போட்டேன். நல்ல திட்டம். ஆமாங்க, நான் என் பொண்டாட்டி